நைட்டில் கிரிக்கெட் பேட்டை வச்சுட்டு மண்டையை அடிச்சு உடைக்கிற மாதிரி உட்காந்துருந்தாரு. ஒரு வாட்டி கத்தி எடுத்துக்கிட்டு ஏதோ கிச்சனில் சவுண்ட் கேட்குது, எலி போல் இருக்குன்னு மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு எழுந்து போய் பார்க்குறேன். கிச்சனில் கத்தி எடுத்து இந்த கத்தி நல்லா இருக்கா இந்த கத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துட்ருக்காரு. இருட்டில் எனக்கு நேராக நான் பாத்ரூமில் போயிட்டு லாக் பண்ணிக்கிட்டேன், லைட் போட்டு லாக் பண்ணிக்கிட்டேன். சத்தம் கேட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க பாத்ரூம் வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றும் இல்லைன்ட்டு அப்படியே கத்தியை தெரியாத மாதிரி வச்சுட்டு வந்து படுத்துக்கிட்டாரு. அன்னையிலேருந்து என்ன பண்ணுவேன், எப்போ நைட்டு தூங்க போனாலும் கிச்சனில் இருக்க கத்தி, லைட்டரு, மற்ற ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு சுற்றி கட்டி தலைக்காணி கடியில் எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவேன். எனக்கு பயமாக இருக்கும், நைட்டில் எப்படி தூங்குறதுனே தெரியாது. எதையாவது பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது, ஃபோன் உடைக்கிறது ரெகுலராக நடக்கும். டேபிள் ஃபேனை உடைக்கிறது, ஒரு வாட்டி டிவியை எடுத்து தலையிலே போட்டு உடைச்சிட்டாரு. உங்கள் தலையிலே? ஆமாம், என் தலையிலே போட்டு உடைச்சிட்டாரு. அது வந்து என் பேக்லேருந்து காசு எடுத்ததுமே நான் பார்த்துட்டேன். அது ஒரு 20 ரூபா 30 ரூபா எடுத்துகிட்டு இருந்தார் முன்னாடி, ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருந்தார். எனக்கு தெரியும் அவர் எடுக்கிறான்னு, சரின்னு விட்டுட்டேன். அது வந்து 500 1000 ஆயிடுச்சு. பைசா திருட ஆரம்பிச்சிட்டாரு. பேக்லேருந்து காசு எடுக்க ஆரம்பித்தோடனே, சொந்த வீட்லேயே திருடுறீங்களே, இந்த பொழப்புக்கு எங்கே வேலைக்கு போகலாம்ல, இப்படி கஷ்டமாக இருக்குது, இதை போய் வெளியே கூட என்னால் சொல்ல முடியாதுங்க, நான் எப்படிலாம் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை நான் எங்கே வச்சுருந்தேன் மனசில், நீ அப்படியே பாதாளத்துக்கு போயிட்டுருக்கீங்க, நீங்கள் உங்களை வாங்க போங்கன்னு கூப்பிட்றது கூட எனக்கு அடுத்து வாடா போடான்னு கூப்பிட்ற மாதிரி ஆகிடப்போகுது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கு அப்படியே டிவியை எடுத்துட்டு, வால் மவுண்டில் இருந்தது டிவி, அப்படியே எடுத்து தலையில் போட்டு உடைச்சாரு. உடஞ்சி அந்த டிவியோட அந்த பிக்சர் டியூப் அப்படியே உடஞ்சிருச்சு. எனக்கு ஒன்றும் ஆகலை, தலைக்கு நான் கையை இப்படி வச்சுட்டேன், ஒன்றும் ஆகலாம். டிவியை உடச்சிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து வீட்டில் இருக்க ஒரு பொருளாக உடைக்கிறது. ஃப்ரிட்ஜை போய் அடித்து உடைக்க போவார். கையிலே குத்தி ஃப்ரிட்ஜை ஓட்டி ஆக்கிறேன் பார்க்குறியா, இப்போ நீ காசு கொடுக்கலன்னா ஃப்ரிட்ஜை அடித்து உடச்சிருவேன்னுவார். எனக்கு இப்போ அவர் நினச்ச நேரம் அது வேணும். எனக்கு இப்போ ஒரு 500 ரூபா வேணும்னா அது எப்படியாவது அந்த 500 ரூபா நான் ரெடி பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா கேட்கவே மாட்டார். ஃபேனை ஓடிட்டு இருக்க ஃபேன் ரெக்கையை பிடிச்சி வளைச்சி விட்டுருவாரு. அது ஸ்லோவாக ஓடும், அதை அப்படியே பிடிச்சி வளைச்சிருவாரு. இந்த காற்றுல தானே நீ தூங்குற, இந்த காற்றுல இனிமேல் எப்படி தூங்குவேன்னு கேட்போம். மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காக ஆகிட்டார். நம்மளை ஒரு மாதிரி கஷ்டத்தில் வச்சு பார்க்குறதுல அவருக்கு அவ்வளோ, இந்த பூச்சியெல்லாம் கொடுமை பண்ணி ரசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி என்னை கொடுமை பண்ணி ரசிப்பார். என்னால் வந்து வீட்டில் வந்து சொல்ல முடியாது. ஆனால் என் பிள்ளை இருக்கால, அவளுக்கு 3 வயசு ஆயிடுச்சு, அவள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா, எல்லாமே அவன் மைண்டை ரெக்கார்ட் ஆகுது. வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மாட்ட நான் சொல்ல மாட்டேன், அவள் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மாட்ட சொல்லிவிடுவா, அம்மாச்சி டாடி அம்மாவை அடிச்சிட்டாங்க, அம்மா தொண்டையை பிடிச்சி நெரிச்சிட்டாங்க, துப்பட்டால கழுத்தை போட்டு நெருக்குவார், தூங்கிட்டு இருக்கும்போது தலைக்காணியை முகத்தில் வச்சு அழுத்துவார், நம்ம ஏதாவது கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோன்னா அப்படியே தொட மேலே ஏறி நிற்பார். அப்படி மனுஷன் 6 அடி இருப்பான், அவ்வளோ உயரம் இருப்பான். நான் குட்டியாக இருப்பேன், இப்போ தான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன், ரொம்ப குட்டியாக இருப்பேன் நான். அப்படியே தொட மேலே ஏறி நிற்பார், கழுத்து மெதிச்சு ஆவடிச்சிடும், கொன்னுடுவேன். என்ன நீ நான் வேலைக்கு போகலன்ட்டு நீ எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறியா? நான் சொல்லலை, வீட்டில் நடக்கிற சண்டையில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அவருக்கு வேலைக்கு போகல, சம்பாதிக்கல, எங்களை வச்சு பார்த்துக்கலன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. யார் மதிப்பா? உங்கள் அம்மா அப்பா என்னை மதிக்க மாட்டுறாங்க, உன் தங்கச்சி என்னை மதிக்க மாட்றா. அவருக்கு மரியாதைலாம் கொடுக்கணும், ஆனால் அவருக்கு அதுக்கு மரியாதைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டார். அங்கே போயிட்டு ஊருக்கு போயிருந்தோம் என் தங்கச்சி வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்காக. இப்போ போனது வந்து 2nd ஃப்ளோர் பால் காய்ச்சறதுக்காக இப்போ போன வாரம் போயிருந்தாங்க. 1st ஃப்ளோர் பால் காய்ச்சறதுக்காக போன வருஷம் மே மாதம் போயிருந்தோம். அங்கே போய் அங்கே ஊர் ஜனங்க முன்னாடி என்னை கேட்கக்கூடாது, எதுக்கு ஒரு 200 ரூபாய் குடிக்க கொடுக்கலன்னு காசு கேட்டார். ஊருக்கு போன அணையிலேருந்தே குடிச்சிட்டு தாங்க இருக்காரு. அவங்க கிராமத்து சைடு போன அணையிலேருந்தே வா மச்சான் வாங்கி குடிக்கலாம் கூப்பிட்டு போய் ஊற்றி கொடுத்துக்கிட்டே போதையிலே இருக்காரு, தெளியவே மாட்டேங்கிறாரு. என்கிட்ட வந்து 200 ரூபாய் கேட்டார், என்கிட்ட காசு இல்லை, நான் கொண்டு வரல, ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்க, காசு கிடையாதுன்னு சொன்னதுக்கு அங்கேயே போட்டு அடித்து, எல்லாரும் முன்னாடியும் ஊர் ஜனங்க முன்னாடிலாம் போட்டு அடித்து, கெட்ட வார்த்தையில் திட்டி எட்டி உதச்சி, எனக்கு அவ்வளோ அங்கே ஊரில் அசிங்கப்படுத்திட்டு கிளம்பி வந்துட்டார். அப்போ கூட நான் ஊரில் அன்றைக்கி நைட்டு கூட கூப்பிட்டு சொல்கிறேன்,